ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2223வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளியிருக்கக்கூடிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். பகுதியாக பிரித்து அனுபவித்து வருகிறோம். அதிலே இதுவரை 7 பகுதிகள் பிரித்து அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்று அடுத்த பகுதி. சென்ற பகுதியிலே பரகால நாயகிக்கு ஏன் இந்த நோவு வந்தது, இந்த பித்து பிடித்தவள் மாதிரி இருக்கிறாளே என்று கட்டுவிச்சியை அழைத்து குரத்தியை அழைத்து குறிகேட்க அவள் சொன்னாள், இவளுக்கு யாரால் இந்த பிரச்சனை வந்தது தெரியுமா, யாரால் இந்த நோவு வந்தது தெரியுமா, யார் இந்த உலகத்தை அளந்தானோ, யார் இலங்கையை பொடி பொடியாக செய்தானோ, யார் கடலை கடைந்து அமுதம் எடுத்தானோ அவன்தான் இவளுக்கு இந்த நோவை கொடுத்திருக்கிறான், அந்த எம்பெருமான் தான் கொடுத்திருக்கிறான் என்று சென்ற பகுதி வரை சொன்னாள். இந்த பகுதியிலே மேலும் சொல்கிறாள். பாசுரத்தை பார்க்கலாம். ஊரானிரை மேய்த்து உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும் ஆராத தன்மையனாய் அங்கொரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையல்கள் சீரடி செந்து வருவாய் வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடை நோவயத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் நுதல் வடவாள் வேர்வோர் கலத்திட்டு நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை. இந்த பகுதியில கண்ணன் அவனுடைய லீலைகளை பற்றி சொல்ல வருகிறான். ஊர் ஆனிரை மேய்த்து உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும் ஆராத தன்மையனாய் ஆங்கு ஒரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையல்கள் சீரடி செந்து வருவாய் வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டு அதனை வேறார் நுதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை. ஊரா நிறை மேய்த்து உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும் ஆராத தன்மையனாய் அங்கொரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையல்குல் சீரடி செந்து வருவாய் வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் நுதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை. இந்த பகுதிக்கான பதவரை பார்க்கலாம். ஊர் ஆனிரை மேய்த்து, திருவாய்ப்பாடியில் உள்ள பசு கூட்டங்களை எல்லாம் மேய்த்தும், ஊரை சேர்ந்த ஆனிரை எல்லாம் மேய்த்தும், உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தும், எல்லா உலகங்களையும் பிரளய காலத்திலே காப்பதற்காக வயிற்றிலே அடக்கியும் பின்பு படைப்பு காலத்திலே வெளிப்படுத்தியும் அங்கு ஆராத தன்மையனாய் அப்படியும் பரவதத்தில் மனநிறைவு அற்றவனாயிருந்து கண்ணனாய் அவதரித்து ஒரு நாள், கண்ணனாய் அவதரித்த காலத்திலே ஒரு நாள் ஆய்ப்பாடி திருவாய்ப்பாடியிலே சீரார் கலையல்குல் அழகிய புடவை அணிந்த அல்குலினையும் சீரடி அழகிய பாதங்களையும் செந்துவர்வாய் மிகச்சிறந்த சிவந்த உதடுகளையும் வாரார் வனமுலையாள் கச்சினை அணிந்த அழகிய முலைகளையும் உடையவளான சோதை மத்து ஆறப்பற்றி கொண்டு மத்தினை அழுத்தமாக பிடித்து கொண்டு ஏறார் இடைநோவ அழகு நிறைந்த இடுப்பு வருந்தும்படியாக எத்தனையோர் போதுமாய் வெகு நேரமாக நீண்ட நேரமாக சீரார் தயிர் கடைந்து சிறந்த தயிரை கடைந்து வெண்ணெய் திரண்டதனை கடைந்ததனால் திரண்டு வந்த வெண்ணெயை வேறார் நுதல் மடவாள் வெண்ணெயை கடைந்த அந்த முயற்சியால் வேர்வை மிக்க நெற்றியையுடைய அந்த ஆய்மகள் வேறொரு கலத்திட்டு வேறொரு கலயத்தில் சேமித்து வைத்து நாரார் உரி ஏற்றி நெருக்கமாக நாரால் அமைக்கப்பட்ட உரியன் மீது ஏற்றி
நன்கு அமைய வைத்ததனை, நன்கு பாதுகாவலாக வைத்தாள் அதனை என்ற அளவிலே இந்த பாசுர பகுதி நிறைவடைகிறது. இந்த பகுதிக்கு பொருள் என்ன? திரண்ட பொருள் என்ன? இவளுக்கு இந்த நோயை விளைவித்தவன் யார் என்று மேலும் சொல்லுகிறேன் காண்பீர். திருவாய்ப்பாடியில் உள்ள பசுக்கூட்டங்களை மேய்த்தவன், பிரளய காலத்தில் உலகம் முழுவதையும் உண்டு தன் வயிற்றினுள் ஒடுக்கியவன், பின்பவற்றை படைப்பு காலத்திலே உமிழ்ந்தவன், இதனால் மனநிறைவு அடையாமல் வெண்ணெய் உண்பதில் ஆசை கொண்டவன். யசோதை அழகிய சேலை உடுத்தவள், அழகிய நிதம்பம் உடையவள், கண்ணன் கட்டி கொள்ளக்கூடிய சிறப்பான கால்களை உடையவள், மிகச்சிறந்த வாயுடையவள், வாராலே பிணைக்கப்பட்ட அழகிய தனங்களை உடையவள். இவள் தயிர் கடைவதற்காக மத்தை கையிலே படிய பற்றி கொண்டு அழகிய அவளது நுண்ணிய இடை நோகும்படியாக வெகு நேரம் கடைந்தாள். அதனால் இவளது நெற்றி வியர்த்தது. இவள் கடைந்த வெண்ணெயை வேறொரு கலத்தில் இட்டு நாராலான உரியில் வைத்து கயிற்றை உருவி முடிச்சிட்டு நன்கு பாதுகாப்பாக வைத்தாள். சீரார் தயிர் என்று சொல்கிறாரே, ஏன்? தயிருக்கு என்ன சிறப்பு? கடைவதற்கு முன்பும் கடையும் போதும் கடைந்த பின்னும் கண்ணனது எச்சிலான சிறப்பு. யசோதை தயிர் கடைந்து கொண்டிருப்பாள். அப்பொழுது இவன் சும்மா இருக்க மாட்டானாம். கையை அந்த கலையத்திற்குள் விட்டு எடுத்து எடுத்து அந்த வரும் வெண்ணெயை எடுத்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருப்பானாம். அதனாலே அவனுடைய எச்சிலானதுதான் அந்த தயிரினுடைய சிறப்பு என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். ஊர் ஆனிரை மேய்த்து, ஊரில் உள்ள பசுக்கூட்டங்களையும் சேர்த்து மேய்த்து. தங்களுக்கு சொந்தமான பசுக்கள் குறைந்த அளவில் இருப்பதனால் ஊரில் உள்ள பசுக்களை எல்லாம் சேர்த்து மேய்க்கிறான் கண்ணன் என்று சொல்ல முடியாதே. நுங்கள்தம் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும் போது என்று பெரிய திருமொழியிலே சொன்னபடியாக திருஷ்டிப்படுகின்ற அளவுக்கு மிகுதியாக அவர்களுக்கே பசுக்கள் ஆகிய செல்வம் மிகுந்திருந்தது. அந்த அளவுக்கு தங்களுக்கே சொந்தமான பசுக்கள் மிகுதியாக இருந்த போதிலும் பசுக்களை காப்பதற்காகவே இடைஜாதியிலே வந்து பிறவி எடுத்தவனாகையாலே ஊரில் உள்ள பசு கூட்டங்களை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் தானே மேய்ப்பானாம். மிகவும் வல்லவனான ஒருவன் ஒரு ரட்சண செயலை, பாதுகாப்பு செயலில் முழுமையாக ஈடுபட்டால் தன்னால் காக்கப்படும் பொருள் எவ்வளவு இருந்தாலும் மனநிறைவு வாராமல் இன்னமும் மிகுதியாக இருந்தால் நல்லது என்று கருதுவான் அல்லவோ? அந்த எண்ணத்திலேயே கண்ணனும் தன் பசுக்கூட்டங்களை மேய்ப்பதில் மனநிறைவு அடையாமல் ஊரில் உள்ள பிறருக்கு சொந்தமான பசுக்கூட்டங்களை எல்லாம் சேர்த்து மேய்ப்பானாம். உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தும். ஊரில் உள்ள பசுக்கூட்டங்களை எல்லாம் மேய்ப்பது ஒரு புறம், அடுத்தது உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தது. பிரளய காலத்தில் ஊழி வெள்ளத்தில் அகப்பட்ட உலகங்களையெல்லாம் தன் திருவயிற்றிலே வைத்து அவை வருந்தாதபடி காத்து, பின் படைப்பு காலத்தில் தன் வயிற்றில் அவை நெருக்கி கொண்டு வருந்தாதபடி வெளி உலகம் காணும்படியாக வெளிப்படுத்தினான். ஊரில் உள்ளவரது பசுக்கூட்டங்களை எல்லாம் மேய்த்த செயலும், ஊழிக்காலத்திலே உலகங்களை எல்லாம் வயிற்றுள் அடக்கி காத்து படைப்பு காலத்தில் வெளிநாடு காண உமிழ்ந்ததும் ஆழ்வாருக்கு ஒரே விதமான செயல்களாய் தோன்றுகின்றன. ஆனிரை மேய்த்ததும் உலகத்தை காத்ததும் அவருக்கு ஒன்றாக தெரிகிறது. ஆறாத தன்மையனாய் தன்னால் காக்கப்பட வேண்டியவற்றையெல்லாம் காப்பாற்றினாலும் தான் அவற்றுக்காக ஒன்றும் செய்யவில்லை என்று எண்ணிக்கொண்டு இருப்பவன் எம்பெருமான். தன்னை நம்பி உறங்கி கிடந்த ஒருவனுடைய மடியை தடவி அவனிடமிருந்த பொருளை கைப்பற்றியவனுடைய மனம் துன்பமடைவது போல தன்னை நம்பி கிடந்த ஆத்மாக்களை ஒளிவெள்ளம் வருத்தும் வரை தான் வாளாயிருந்து பின்னரே அவற்றை காத்ததனால் அவற்றின் துன்பத்துக்கு உண்மையில் யானே காரணமாகினேன் என்று எம்பெருமான் புண்பட்டிருப்பான் என்று கூறுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. முதலிலேயே அந்த ஆன்மாக்களை காத்திருக்கலாமே, பிரளயம் வரும் வரை ஏன் காத்திருந்து காக்க வேண்டும்? அதனாலே அவன் வருத்தப்பட்டிருப்பானாம். இதற்கு உதாரணமாக
தண்டகாரண்யத்திலே இருந்த முனிவர்கள் அரக்கர்களாலே துன்பப்பட்டார்கள். ராமபிரான் வரும்போது ராமபிரானிடம் சென்று, தண்டகாரண்யத்துக்கு ராமபிரான் வந்த பிறகு அங்கு சென்று அந்த முனிவர்கள் தங்களுடைய காயம்பட்ட உடல்களை எல்லாம் காட்டி, ஏஹி பட்சிய சரீராணி, ராமனே வா, எங்கள் உடம்புகளை பார் என்று வருத்தத்துடன் கூறினார்கள். அப்போது நம்மை காப்பதற்கு ஒரு காப்போன் உளன் என்று நம்பி, அதனால் அவர்கள் அடைந்த துன்பம் அதனால் வந்த வெட்கமல்லவோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். கர்ப்பபூதாஸ் தபோதனா, கர்ப்பம் போலே உங்களை காக்கத்தக்க தவமாகிய செல்வத்தை உடைய நாங்கள் என்று ஸ்லோகம் வரும். உங்களை காத்துக்கொள்ள தவமாகிய செல்வம் உங்களிடம் இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் தனித்தன்மையை நோக்கி கர்ப்பத்தை போல உங்களை காத்து கொள்ளாமல் இருக்கும் உங்களுக்கு வந்த வெட்கத்தை நீங்கள் பொறுத்து கொள்ளலாம். உங்களாலே முனிவர்கள் தங்களாலேயே தங்களுடைய தவ வலிமையினாலே அந்த துன்பத்திலிருந்து காத்து கொண்டிருக்க முடியும். ஆனாலும் ராமபிரான் இருக்கிறான் நம்மளை காப்பதற்காக என்று பேசாமல் இருந்தார்களாம். அதைத்தான் குறிப்பிடுகிறார். ராமன் நினைக்கிறான், நீங்களே துன்புற்று அந்த துன்பத்தையும் நீங்களே வந்து என்னிடம் சொல்லும்படியாக நான் உங்களை காக்கும் செயலில் காலம் தாழ்த்தி விட்டேனே என்பதனை நினைப்பதனால் எனக்கு ஏற்படும் வெட்கம் எனக்கு பொறுக்க முடியாததா இருக்கிறது என்று ராமபிரான் சொன்னான் அல்லவோ, அதுபோலத்தான். அப்படியே எம்பெருமான் ஊழி வெள்ளத்தால் ஆன்மாக்கள் எல்லாம் நலிவராதபடி உலகையெல்லாம் வயிற்றுள் அடக்கியும் பின்பு படைப்பு காலத்தில் நாடு காண வெளிப்படுத்தியும் மனநிறைவு அடையாத தன்மையனாயினான் என்பது கருத்து. ஆங்கு உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தது ஆபத்துக்களில் இருந்து காக்க வேண்டிய தேவையில்லாத இடத்திலே இருந்து கொண்டு செய்த செயலாகும். அது ஒரு புகம் இருக்க, ஒரு நாள் காலத்தினால் வேறுபாடடையும் இடத்திலே இருந்து கொண்டு எம்பெருமான் செய்த செயலை கேளுங்கள். திருவாய்ப்பாடி கண்ணன் எம்பெருமான் பரமபதத்திலிருந்து ஆய்ப்பாடியிலே வந்து பிறந்தான். திருவாய்ப்பாடியும் பரமபதம் போலே இருப்பதாகும். பரமபதத்திலே நித்தியர்கள் முக்தர்களுக்கு பிறப்பில்லாமையாலும் அங்கு உள்ளவர் அனைவரும் ஒரேபடியான ஒழுக்கத்தவராதலாலும் நற்குடி பிறப்பு நல்லொழுக்கம் என்னும் பேச்சுக்கு அங்கு இடமில்லை. திருவாய்ப்பாடியில் உள்ள அனைவரும் பிறப்பால் ஆயர்களாதலானும் செயலால் கறவை மேய்த்து உண்பவராதலானும் இவர்கள் அனைவருக்கும் நற்குடி பிறப்பு நல்லொழுக்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எனவே ஆய்ப்பாடியும் ஒரு விதத்தில் பரமபதத்தை ஒத்திருக்கிறது என்கிறார். சீரார் கலையல்குல், செல்வம் நிறைந்த ஆடையையும் இடையையும் உடைய யசோதை பிராட்டி அணிந்திருந்த புடவைக்கு சிறப்பு எப்படி வந்தது, செல்வம் எப்படி வந்தது எனில், கண்ணன் கோபித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தன் புடவையை அழுக்கு போக துவைத்து காய வைத்து அழகாக உடுத்தி கொண்டிருப்பாள். சிறிது நேரத்தில் கண்ணனுடைய திருமேனியில் உட்பூசப்பட்ட மஞ்சளும் கண்களுக்கு இடப்பட்ட மையும் அவள் புடவையில் படிந்துவிடும். கண்ணன் உடம்பில் உள்ள மஞ்சளும் கண்ணின் மையும் போன்றனவே யசோதையின் புடவைக்கு உரிய செல்வமாகும் சிறப்பாகும் என்று நயங்கூட்டுகிறார். சீரார் கலை அல்குல், சீரார் கலை என்றும் சீரார் அல்குல் என்றும் சீரதனை கலைக்கும் அடைமொழியாக்கலாம், அல்குலுக்கும் அடைமொழியாக்கலாம். சீரார் சிறப்பு வாய்ந்த, அல்குலுக்கு அடைமொழியாக்கும் போது எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே சொல்கிறபடியே கண்ணனை சுமந்து வளைந்த இடை, சிறந்த இடை என்றும் பொருள் செய்யலாம். ஒரு காலத்திலே திருவரங்கத்து பங்குனி உத்தரமாகிய பெரிய திருநாளில் எம்பெருமானை சேவித்த சான்றோர்கள் பெரியவர்கள் பெரிய திருநாள் சேவித்த ஆடை என்னும் சிறப்பாலே அந்த திருநாளில் அணிந்து கொண்டு எம்பெருமானை சேவிக்க பயன்படுத்திய ஆடைகளை மடித்து கொடியிலே இட்டு வைத்து அடுத்த ஆண்டு அந்த திருநாள் வரும் வரையிலும் நாள்தோறும் அந்த ஆடைகளை சேவித்துக் கொண்டிருப்பார்களாம். பகவத் சம்பந்தம் ஆடைகளுக்கும் சிறப்பை அளிக்கிறது என்பது கருத்தாகும். சீர் அடி, மடியில் இருந்து கொண்டே கண்ணன் குறும்பு செய்தால் யசோதை அந்த குறும்புகளை பொறுக்க முடியாமல் கண்ணனை கீழே இறக்கி விடுவாள்.
அப்படி இறக்கிவிட்டால் கண்ணன் அவள் கால்களை கட்டிக்கொள்வான். அவ்வாறு கண்ணன் தன் திருக்கரங்களால் கட்டிக்கொள்ளும் சிறப்பையுடைய கால்கள் யசோதையினுடைய கால்கள். அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்ற அவள்தன் அருள் நினைந்தே அழுங்குழவி என்று குலசேகர ஆழ்வார் கூறுவார் அல்லவோ, அதுபோலத்தான் செந்துவர் வாய். கண்ணன் யசோதையினுடைய கால்களை கட்டி கொண்ட அளவிலே அவன் கட்டு கடங்காமல் தன் கால்களை உதறுவாள். அவள் உதற உதற கண்ணன் அவள் கால்களை மேலும் மேலும் கட்டிக்கொள்வான். அப்படி கட்டிக்கொள்வதை பார்த்த அளவில் புன்முறுவல் செய்யும் வாய் செந்துவர் வாய். வாரார் வனமுலையாள். யசோதை புன்முறுவல் செய்தவுடன் அவள் கோபம் நீங்கிவிட்டாள் என்று கண்ணன் முலைப்பால் உண்ண விரும்புவான். சிறுவர்கள் அளவுக்கு மீறி தின்பண்டங்களை தின்னாமல் இருப்பதற்காக தின்பண்டங்களில் மருந்தை கலந்து வைப்பவர்கள் போலே முலைகளை கச்சினாலே யசோதை இருக்க கட்டி வைத்திருப்பாள். உன்னால் முடியுமானால் கச்சினை அவிழ்த்து பின் பால் குடிக்க முயற்சி செய் என்று கூறுவன போல கச்சணிந்த முலைகள் காட்சி வழங்கும். மத்து ஆற பற்றி கொண்டு கண்ணனோடு போராடி கொண்டே நேரத்தை வீணாக்க முடியாதே. இல்லறத்துக்கு வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும் அல்லவோ யசோதை. வீட்டு வேலையை தானே செய்யும்படியாக யசோதையின் செல்வம் குறைவானதா என்றால் அப்படியல்ல. கண்ணன் அமுது செய்யும் வெண்ணையாதலாலே யசோதை தானே தன் கைகளால் கடைந்து வெண்ணையை திரட்ட விரும்புவாள். மேலும் இடைச்சியருடைய குலத்தொழில் தயிர் கடைவது ஆதலாலே யசோதை தானே தன் கைகளால் தயிர் கடைவதனை மேற்கொள்வாள். அந்தணர்கள் எவ்வளவு செல்வம் உடையவர்களானாலும் தம் குலத்தொழிலாகிய சந்தியாவந்தனம் செய்தல் முதலியவற்றை வேற்றொருவரை ஆள்கொண்டு செய்ய முடியுமோ? அப்படியே இவளும் தன் குலத்தொழிலை தானே செய்பவளானாள். மத்து ஆற பற்றி கொண்டு தயிர்த்தாளியிலே மத்தினை நாட்டி 2 இழுப்பு இழுத்த அளவிலே களைப்புற்று உடலின் மென்மையாலே மேலே களையும் ஆற்றல் இல்லாமல் மத்தினை அழித்து பிடித்து கொண்டிருந்த நிலை சொல்லப்படுகிறது. ஏறார் இடைநோவ. யசோதையினுடைய இடுப்புக்கு அழகு கண்ணன் எப்போதும் அமர்ந்திருக்கும் இடுப்பு என்பதல்லவா. அப்படிப்பட்ட இடை எத்தனையோ போதுமாய் அந்த இடை கிழக்கு வெளுத்த அளவிலே யசோதை தயிர் கடையத் தொடங்கி கதிரவன் மறையும் போதும் தன் உடல் மென்மையாலே தயிரை கடைந்து முடித்திருக்க மாட்டாள். ஏறார் இடைநோவ எத்தனையோ போதுமாய் சீரார் தயிர் கடைந்து. தயிருக்கு சீர்மை என்ன? கடைவதற்கு முன்னும் கடைகிற போதும் கடைந்து முடித்த பின்னும் கண்ணனுடைய எச்சில் படுவதாய் எல்லா நிலையிலும் அவனுக்கே உரியதாகி இருக்கல் ஆகும். வெண்ணெய் திரண்டதனை அப்படி அவள் கடைய ஏறார் இடைநோவ எத்தனையோ போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை. கடைந்தால் வெண்ணெய் திரளுதல் இயற்கை தானே. அப்படி இருக்க வெண்ணெய் திரண்டதனை என்று சொல்ல வேண்டுமோ? எனில் கண்ணனுக்கு வெண்ணெய் உண்பதில் உள்ள விருப்பத்தை பார்த்து விதிவசத்தால் வெண்ணெய் தானே திரண்டதோ என்று சொல்லும்படியாக வெண்ணெய் மிகுதியாக திரண்டதாம் என்று நயங்கொட்டுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. ஈட்டிய வெண்ணெய் உண்டான் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் சொல்கிறார் அல்லவா. வேறார் முதல் மடவாள். கடலை கடையத் தொடங்கிய தேவர்கள் உடல் களைத்தது போல யசோதையும் தயிர் கடைய ஆரம்பித்த களைப்பினால் வியர்த்த நெற்றியும் தானுமாயிருந்தாள் என்று அவளுடைய மென்மை சொல்லப்படுகிறது. அவ்வளவு மென்மையானவள் யசோதை பிராட்டி. மடவாள் பெண்மைக்குரிய நற்குணங்களால் குறைவற்று இருப்பவள் அவள். சொற்களால் வர்ணிக்கப்படாத ஆன்ம குணங்களாலும் குறைவற்றிருக்கிறாள் என்பது. வேறோர் கலத்திட்டு வெண்ணெயை வழக்கமாக வைக்கும் பாத்திரத்தில் இட்டு வைத்தால் பாத்திரத்தில் வீசும் வெண்ணெய் மணங்கொண்டே கண்ணன் புரிந்து கொண்டு விடுவான் என்று வேற்று பொருள்களை இட்டு வைக்கும் பாத்திரத்திலே வெண்ணெயை சேமித்து வைத்தாளாம். வேறோர் கலத்திட்டு நாரார் உரி, விரலை கூட நுழைக்க முடியாத அளவுக்கு நார் நிறைந்திருக்கும் உரி ஏற்றி, நாரார் உரி ஏற்றி கோயில் கோபுரம் முதலியவற்றில் முகப்பு கல்லை மிக கஷ்டப்பட்டு ஏற்றுவாரை போல மிக முயன்று உரியை உயர்த்தினாள். நன்கு அமைய வைத்ததனை. வெண்ணெய் திருட கள்ளர்கள் வந்தால் அகப்பட்டு கொள்ளும் கயிற்றை பொருத்தி வைத்து வெண்ணெயை பாதுகாவலாக உரியினுள் வைத்தாள்.
கண்ணன் உண்ண வேண்டிய வெண்ணெயை அவன் உண்ண முடியாதபடி பத்திரமாக உயரத்திலே வைத்தாள் யசோதை. இவளும் ஒரு தாயாவாளோ என்று ஏசுகிறாள் கட்டுவிச்சி யசோதையை. இந்த அளவிலே இந்த பாசுர பகுதி அனுபவத்தை நிறைவு செய்வோம். தொடர்ந்து அடுத்த பகுதியிலே அடுத்து மேலும் கட்டுவிச்சி என்ன சொல்கிறாள் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன் பாசுரத்தை ஒரு முறை அன்வயம் செய்யலாம். ஊரா நிறைமேய்த்து உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும் ஆராத தன்மையனாய் அங்கொரு நாள் ஆய்ப்பாடிச் சீரார் கலையல்கள் சீரடி செந்து வருவாய் பாரார் வனமுலையாள் மத்தாரப் பற்றி கொண்டு ஏறார் இடை நோவ எத்தனையோர் பொதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரார ஏற்றி நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை ஊர் ஆனிரை மேய்த்து உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தும் ஆராத தன்மையனாய் ஆங்கு ஒரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையல்குல் சீரடி செந்து வருவாய் வாரார் வனமுலையாள் மத்து ஆறப் பற்றி கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர்கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை நல்ல உரியிலே ஏற்றி யாரும் அதை திருட முடியாதபடி உயரத்திலே கட்டி வைத்தாள் யசோதை. மேலும் கண்ணன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான், என்ன செய்ய போகிறான் என்பதை அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.